நபி அவங்க சொன்னாங்க, பெருமை என்பது பஸருல் ஹக், சத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவனோட மனநிலையே மாற்றும். இதனாலதான் இபிலிஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவளுக்கு சுஜூது செய் என்று அல்லாஹ் கட்டளை போட்ட நேரத்தில் அந்த கட்டளை அவன் மறுத்தான். அந்த கட்டளைக்கு அவன் தலை வணங்கவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது அபா வஸ்தக்பர, அவன் மறுத்து பெருமை அடித்தான் தான் சொல்றான். எனவே இறை கட்டளையை அவன் ஏற்காமல் வாழ்வதற்கு பெருமை என்ற அந்த அம்சம்தான் காரணியாக அமைந்தது. அந்த பெருமை என்ற குணம் அவனிலே தங்கிவிட்டதனால் அவன் சபிக்கப்பட்ட மனிதனாக சபிக்கப்பட்ட ஒரு படைப்பாக அவன் மாறிவிட்டான் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் அவனுடைய வரலாறு தொடர்பாக ஒரு செய்தியை சொல்லுகிறான். இதனாலதான் நபிகளாருடைய ஏகத்துவ பிரச்சார ஆரம்ப காலகட்டங்களில் இந்த பெருமை குடிகொண்டதன் விளைவாகத்தான் குறைஷிகளில் முக்கியஸ்தர்கள் எல்லாம் நபியினுடைய தூதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளிப்பதற்கு பெருமை என்ற பகுதிதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக அமைந்திருந்தது. எனவேதான் இஸ்லாம் பெருமையை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிந்திருக்கிறது. அது ஒரு மூமினுடைய பண்பாக எந்த நிலையிலும் வந்துவிடக் கூடாது என்பதில் ஒரு மூமின் மிக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நமக்கு தெரிந்த ஒரு செய்திதான், ஒரு மனிதர் இடது கையால சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். வலது கையால் தான் சாப்பிடக்கூடிய நல்ல அம்சங்களை முற்படுத்த வேண்டும். இது மார்க்கத்தினுடைய ஒரு அழகிய போதனை. அவரிடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இடது கையால சாப்பிடாதீங்க, வலதால் சாப்பிடுங்கன்றாங்க. என்னால் முடியாது என்று சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களால் முடியாதா, அந்த கை முடியாமலே போகட்டும் என்று சொல்லிவிட்டார்கள். நபிகளாருடைய அந்த வார்த்தை இறைவனிடத்திலே உடனடியாக அங்கீகரிக்கப்படுகிறது. அவருடைய கை அந்த இடத்திலே செயலிழந்து போகிறது. அவர் மௌத்தாகின்ற வரைக்கும் அந்த கையை தன் வாயும் பக்கம் உயர்த்த முடியாத அளவுக்கு அந்த கை பலவீனம் அடைந்து போனது. அந்த ஹதீஸிலே வருகின்றது, மா மனஹு இல்லல் கிபர், அவரை அந்த வலது கையால் உண்பதை தடுத்தது அவருடைய பெருமைத்தனம்தான் என்று அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது.